வேல்முருகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கிறது, இந்த 5 வருஷத்தில் எந்தெந்த அமைச்சர்கள் என்னென்ன தப்பு பண்ணாங்க, எந்தெந்த துறையில் என்னென்ன மாதிரியான தவறுகள் நடந்திருக்கு, எல்லா புள்ளி விபரமும் என்கிட்ட இருக்குது, நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கூட இருக்கும் போது கம்மனை இருந்துட்டு இன்னைக்கு வெளியில் வரும்போது இன்னொரு ஒரு பெரிய வார்த்தையை சொல்லிட்டு அவர் வெளியில் வந்திருக்கிறாரு. தெலுங்கர்களுடைய கூட்டணியாக இருக்குது அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இப்போ அவர் வெளியில் வந்திருக்கிறார். வந்து தனிச்சு நிற்க போகிறேன்னு சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மற்ற கட்சிகள் இதை எப்படி பார்க்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது கடந்த 15 ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு இது கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாகவே அரு கோபாலன் போன்ற மிகப்பெரிய தமிழ் அரசியல் அறிஞர்கள் இந்த திராவிடர்னு இருக்கிறவன் தமிழ் அல்லாதவன், தமிழரின் எதிரி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்த அதே இது வந்து கடந்த 15 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பெரிய அளவில் வலுத்து கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசியம் பேசுவோர் ரொம்ப 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 பெரிய அளவில் இந்த தமிழ் தேசியத்தை விதைத்து விட்டார்கள். தமிழகம் முழுவதும் எல்லா சாதி கட்சியிலையும் சரி, தமிழ் தலைவர் இருந்தால் அவன் தொழிலை இன்னைக்கு அவர்களுடைய தொழில், நாம் தமிழர்கள் அவர் தமிழ் அல்லாதவர், நாம் இத்தனை விழுக்காடு இருக்கோம், அவன் அவ்வளோதான் இருக்கான், அவன் அநியாயம் பண்ணுறான் கொள்ளையடிக்கிறாங்கிறத தவிர வேறு இப்போ எதுவுமே பேசுறது இல்லை. அப்போது அந்த வலுவான வாக்கு வந்து பொய்யல்ல அப்படிங்கிறது இப்போது நீங்கள் வேல்முருகன் அவர்கள் வெளியில் வந்தோடனே சொல்லிட்டார், தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் தான் அங்கே பெருவாரியாக இருக்கிறதுன்னு. இதை உள்ளே இருக்கும்போது சட்டசபையிலேயே தெலுங்கர்கள்லாம் வந்து தமிழர்களை ஏய்ச்சி பிழைக்கிறார்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். கூட்டணியில் இருக்காரு சொல்லி என்ன கூட்டணி? 25 சீட்டு வச்சுக்கிட்டு இவருடைய இதில் தான் அந்த கட்சியை ஆட்சி நடத்துதுன்னு சொன்னால் அது கூட்டணி. ஒரு சீட் 2 சீட்டெல்லாம் மக்களுடைய பிரச்சனையை அவர் பேசுறதுக்கே அவருக்கு வழங்கப்படல. கொடுக்கல. அந்த நேரம் தான் கத்தி சொல்லணும்.